முதல்வே கரங்கள் தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் தாமே அவருடைய வார்த்தை வழியாக உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. Tonight I am going to speak about God is doing a new thing. இறைவன் புதிய நிகழ்வை செய்கின்றார் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். God is always working for you even when you cannot see it. உங்களால் பார்க்க முடியாமல் இருந்தாலும், நம்மால் எங்களுடைய கண்களால் பார்க்க முடியாமல் இருந்தாலும், இறைவன் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளுக்காக எங்களுக்காக செயலாற்றி கொண்டிருக்கின்றார். Even when nothing seems to be changing, God is working. எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே மாறாமல் இருக்கிறது, எல்லாம் பிரச்சனையாக இருக்கிறதே என்று நாம் நினைத்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் எங்களுக்காக செயலாற்றி கொண்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மையாகும். Even when doors appear closed, God is preparing a new way. நாங்கள் நினைக்கலாம், எங்களுடைய பாதைக்கு முன்பாக இருக்கிற கதவெல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறதே, எல்லாமே தடையாக இருக்கிறதே என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் எங்களுக்காக புதிய பாதையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மையாகும். Joseph was betrayed by his brothers and sold as a slave. ஜோசப் தன் சகோதரர்களால் காட்டி கொடுக்கப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டார். He was falsely accused and thrown into prison. யோசேப் பார்த்தீர்கள் என்றார் நல்லவர், அவர் எந்த குறை குற்றமும் செய்யவில்லை. ஆனாலும் அவர்களுடைய சகோதரர்களால் அவர் மிகவும் குற்றம் சாட்டப்பட்டு சிறையிலே கூட அவர் அடைக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். Yet all along God was working behind the scenes. அவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கூட ஆண்டவர் யோசேப்புக்காக அவருக்கு தெரியாமலேயே செயலாற்றி கொண்டிருந்தார் என்பதுதான் திருமறையில் நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. At the right time, God lifted Joseph from prison and made him a ruler in Egypt. கடவுளுடைய தகுந்த சரியான நேரம் வந்த பொழுது பார்த்தீர்கள் என்றால், குழியிலே தள்ளப்பட்ட, சிறையிலே அடைக்கப்பட்ட, பிறரால் குற்றம் சாட்டப்பட்ட அந்த யோசேப்பை கடவுள் உயர்த்தி எகிப்து நாட்டுக்கே ஒரு ஆளுநராக மாற்றினார். யோசேப் தனக்குள்ளே நினைத்திருக்கலாம், நான் என்ன குற்றம் செய்தேன், என் வீட்டிலே நான் என்ன பிழை செய்தேன், எனக்கு ஏன் இவ்வளவு துன்பங்கள் வருகிறது என்று யோசேப் நினைத்திருக்கலாம். ஆனால் கடவுள் யோசேப்புக்கு பின்னாலே செயலாற்றி கொண்டிருந்தார். யோசேப்புக்கு தெரியாமலேயே பல கஷ்டங்கள் வழியாக யோசேப்பை உருவாக்கி கொண்டு கூட இருந்தார். Genesis chapter 50 verse 20, it says, Joseph said, "You intended to harm me, but God intended it for good." தொடக்க நூல் அல்லது ஆதியாகமம் 50:20 என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை நன்மையாக மாற்றிவிட்டார். எல்லாம் சொல்லும், கடவுள் அதை நன்மையாக மாற்றிவிட்டார். See, யோசேப்பு அதை தான் கண்டு கொண்டார். எனக்கு எவ்வளவு பேர் தீமைகள் செய்தார்கள், ஆனால் எவ்வளவு தீமை செய்தார்களோ அந்த அளவுக்கு மேலாக கடவுள் எனக்கு நன்மை செய்திருக்கிறாரே. அந்த நன்மை எவ்வாறு செய்தார்? யாரெல்லாம் எனக்கு தீமை செய்தார்களோ, யாரெல்லாம் எனக்கு என் மேலே என் குடும்பத்திலே தீமைகளை கொட்டினார்களோ, அந்த தீமைகளை தான் ஆண்டவர் எனக்கு நன்மையாக மாற்றியிருக்கிறார். அதை யோசேப்பு அறிந்து கொண்டார் பாருங்கள். அதுபோலதான் நானும் நீங்களும் ஒன்றை அறிந்து கொள்வோம். எங்கள் மேல் தீமைகள் வருகிறதா, குற்றச்சாட்டுகள் வருகிறதா, மனவேதனைகள் வருகிறதா, பயப்படாதீர்கள், ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றுவார். நானும் நீங்கள் உண்மையாய் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மையாய் இருப்போமாக இருந்தால் எங்களுக்கு எறியப்படுகிற தீமைகளை தான் ஆண்டவர் எங்களுக்கு நன்மையாக மாற்றி கொடுப்பார். Life may seem unfair, but God is still working for you. உங்களுடைய வாழ்க்கை மிக பிரச்சனை உள்ளதாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக செயலாற்றி கொண்டிருக்கின்றார். People may try to harm you, but God can turn it for good. மக்கள் உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கலாம், ஆனால் கடவுள் அந்த தீமையை தான் உங்களுக்கு நன்மையாக மாற்றி கொடுப்பார். So trust His timing, trust God's timing, stay faithful. God is preparing something greater for you. ஆகவே என்ன நடந்தாலும் கடவுளை நம்பியிருங்கள், கடவுளை தங்கியிருங்கள், செபியுங்கள். ஆண்டவர் ஏற்ற நேரம் வரும் பொழுது எல்லாவற்றையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி கொடுப்பார். மீண்டும் கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். Job was a righteous man who loved God. ஜோபு கடவுளை நேசித்த ஒரு நீதிமானாக இருந்தார். தெரியும், அவரை நீதிமான் அப்படி திருமறையிலே எழுதப்பட்டிருக்கின்றது.
Yet in a short time he lost his wealth, his children and his health. ஒரு கொஞ்ச நாட்களுக்குள்ளே பார்த்தீர்கள் என்றால் அவர் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இழந்தார், உடல் சுகத்தை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், மரித்து போன அந்த பிள்ளைகள் எல்லாம், மனைவி அவரை விட்டு பிரிந்து போனாள். Everything in his life seemed to fall apart. ஒரு கொஞ்ச நாட்களுக்குள்ளே பார்த்தீர்கள் என்றால் எல்லாமே அவருடைய வாழ்க்கையிலே உடைந்து போய் சிதைந்து போயிருப்பதை அவர் கண்டார். ஒரு நாள்லயே எல்லாம் நடந்தது. அப்படியே வீட்டு வயல்கள் எரிகிறது, மந்தைகள் சாகிறது, பிள்ளைகள் மரிக்கிறார்கள், உடலிலே வருத்தங்கள் வந்தாயிற்று. மரியாதையோடு இருந்த அந்த ஜோபு இப்பொழுது பார்த்துக்கொண்டால் சாம்பலிலே உட்கார்ந்து தன்னுடைய தோலை சுரண்டி கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். Nothing appeared to be changing. அவர் பார்க்கிறார், எதுவுமே மாற்றம் வராமல் இருக்கின்றது. His prayers seem unanswered. அவர் என்ன நினைக்கிறார் என்றால், என்னுடைய சுபம் ஒன்றுக்குமே இன்னும் பதில் வராமல் இருக்கிறதே, எனக்கு ஏன் இத்தனை துன்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றது? Even his friends misunderstood him. அவருடைய நண்பர்கள் கூட அவரிடத்திலே வந்து அவரை புரிந்து கொள்ளாமல் அவர் மேலே தான் குற்றம் சாட்டினார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். Job could not see what was happening behind the scenes. ஜோபுவினால் அவருக்கு பின்னால் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை அவரால் அறிய முடியவில்லை, காண முடியவில்லை. At the right time God revealed his power. சரியான நேரம் வந்த பொழுது பார்த்துக்கொண்டால் ஆண்டவர் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். Restored Job's health. ஜோபு இழந்த அவருடைய உடல் சுகத்தை மீண்டும் ஜோபு கொடுக்கின்றார். And blessed him with even more than he had before. ஜோபு முதல் இருந்ததை விட இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அவ்வாறு முன்னிலைமை விட பின்னிலைமையை ஆசீர்வதித்தாராம். The Bible says, Job chapter 42 verse 12, the Lord blessed the later part of Job's life more than the former part. எல்லாரும் வாசிங்கள் ஜோபு 42:12. ஜோபுவின் முன்னைய நாட்களில் இருந்ததை விட பின்னைய நாட்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார். எவ்வாறு இந்த வார்த்தைக்காக நாம் செபிக்கலாம்? எப்படி உங்க வீட்டில் இந்த வார்த்தையை நீங்கள் வாசித்தால் செபிப்பீர்கள்? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போக முடியுமா? இல்லை. கடவுள் இந்த வார்த்தை வழியாக உங்களோடு பேசி இருக்கிறார் என்றால் அந்த வார்த்தையிலே உங்கள் கரங்களை வையுங்கள், கண்ணீர் விட்டு ஜெபியுங்கள். ஆண்டவரே, ஜோபுவின் முன்னிலைமே பார்க்கிலும் பின்னிலைமே ஆசீர்வதித்த ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கொடுத்த கடவுள் நீர், என்னையும் நீர் ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்களுடைய முன்னிலைமை விட எங்கள் பின்னிலைமை ஆசீர்வாதமாய் இருக்கும்படி இந்த நேரத்திலே ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஜெபியுங்கள். ஜெபம் மிக முக்கியமான ஒன்று. நிறைய பேர் ஜெபிக்காமல் இருப்பதை என்னால் உணர முடிகிறது பல நேரங்களில். அது ஏன் ஆண்டவர் உணர்த்துகிறார் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களிடத்திலே சொல்லு, நான் அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆனால் அவர்கள் ஜெபிக்காமல் இருக்கும் பொழுது அந்த வாசல் திறக்கப்படாமல் இருக்கிறது. அதனாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இறை வார்த்தையை வாசித்து அதற்காக ஜெபியுங்கள். அந்த வார்த்தைக்குள்ளே எங்களுக்கு வேண்டிய நிறைவான ஆசீர்வாதம் இருக்கிறது. கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். When nothing seems to be changing, God is still working. எதுக்குமே மாறாத சூழலாக இருக்கும் பொழுது கூட கடவுள் எங்களுக்காக செயலாற்றி கொண்டிருக்கிறார். When doors appear closed, God is preparing a new way. எப்பொழுது கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறதோ அப்பொழுது கடவுள் எங்களுக்காக புதிய பாதை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். Like Job, you may not understand your present situation. அது ஜோபுவை போல இப்பொழுது நடக்கிற சில சூழ்நிலைகளை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு புரிய முடியாமல் இருக்கலாம். But God sees the whole picture. ஆனால் ஆண்டவரோ எங்களுடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலையையும் பார்க்கின்றார். எங்கள் எதிர்காலத்தை பார்க்கின்றார். எங்களால் அடுத்த நிமிடத்தை பார்க்க முடியாது. நாளை காலை என்ன நடக்க போகிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் எவ்வளவு காலம் இருக்க போகிறோமோ அவ்வளவு காலத்தையும் கடவுளால் பார்க்க முடியும் அன்பானவர்களே. அதனாலே ஆண்டவர் எங்களுக்காக ஏற்ற காலத்தில் எப்பொழுது இதை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கடவுளுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. Trust God. He is working behind the scenes for your good. அதனாலே உங்களுடைய நன்மைக்காக, எங்களுடைய நன்மைக்காகவே ஆண்டவர் செயலாற்றி கொண்டிருக்கின்றார். கடவுளை நம்புங்கள். இதுள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இதுள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மாணி போல்
என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. காலங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவே. காலங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். உருமாக அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினார். கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் என்ன அர்த்தம் அது? நம்முடைய வாழ்க்கையிலே துன்பம், வேதனை, கஷ்டம், பிரச்சனை, கண்ணீர், கவலை, தனிமை, போராட்டம், இது போன்ற இருளெல்லாம் சூழ்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தாராம்? இமை பொழுதும் தூங்காமல் இருந்தாராம். எதற்காக? எங்களை காப்பதற்காக. நாம் பல முறை பிரச்சனைகள், துன்பங்கள் வரும் பொழுது என் ஆண்டவர் கண்ணை மூடிக்கொண்டிருக்கின்றார். என் ஆண்டவர் என் பிரச்சனை அறியாமல் இருக்கின்றார். என் ஆண்டவர் என்னை தண்டிக்கிறார் என்று சொல்லுகிறோம். ஆனால் திருமறை சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ஆண்டவர் தூங்குவதும் இல்லை, கண் அயர்வதும் இல்லை. கரங்களை நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சேர்ந்து பாடும். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கண்மணி போல என்னை காலங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவே. காலங்களால் நிறைந்து சொல்லுவோம், காலமெல்லாம் பாடுவேன். எல்லோருமாக அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. நம் கரங்களை நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆமென். நாம் அமைதியாக உட்காரலாம். God is not limited by your circumstances.
கடவுள் உங்கள் சூழ்நிலைகளால் மட்டுப்படுத்தப்படுவதில்லை. எங்களுக்கு என்னவோ நடந்து கொண்டிருக்கின்றது, அதனாலே கடவுள் கட்டுப்படுத்த முடியாதது. கடவுள் கட்டுப்படுத்தப்படுவதில்லை நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளால். God is not limited by your past. உங்களுடைய கடந்த காலத்தினாலே, உங்கள் கடந்த காலத்திலே எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கலாம், அதனாலே கடவுள் மட்டுப்படுத்தப்பட மாட்டார். அவர் கடவுளாகவே இருக்கிறார். கடந்த காலத்தில் என்ன நடந்தாலும் சரி, நிகழ்காலத்திலே ஆண்டவர் பெரியவற்றை செய்ய வல்லவர். not limited by what others say. உங்களை பற்றி யாரோ என்னவெல்லாம் சொல்லியிருக்கலாம், யாரோ உங்களை பற்றி சொல்வதனாலே கடவுள் அதனால் மட்டுப்படுத்தப்பட மாட்டார். நீங்கள் பொல்லாதவர்கள், கூடாதவர்கள், நீங்கள் சரியில்லை என்னும் உங்களை பற்றி சொல்லலாம். ஆனால் நீங்கள் உண்மையாக இருந்தால் கடவுள் நீங்கள் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை காட்டுவார். அதற்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். யாரும் உங்கள் மேலே ஏதோ சொல்வதனால் கடவுளை யாரும் மாற்ற முடியாது. God can restore what was lost. எதெல்லாம் நாம் இழந்தோமோ அதை மீண்டும் கடவுள் நமக்கு கொடுப்பார். நாம் இழந்த சமாதானம், சந்தோஷம் எல்லாவற்றையும் ஆண்டவரால் திருப்பி கொடுக்க முடியும். God can heal what was broken. மற்றவர்கள் எங்களை நோக பண்ணி நாங்கள் உடைந்து போயிருக்கலாம், ஆனால் ஆண்டவரால் அதை குணமாக்க முடியும். God can rebuild what was destroyed. எதெல்லாம் அழிக்கப்பட்டதோ அதை ஆண்டவரால் மீண்டும் கட்டி கொடுக்க முடியும். God can create a future where there seems to be none. எதெல்லாம் ஒன்றும் இல்லாத இடத்திலே கூட கடவுளால் எங்களுக்கு வேண்டிய எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்க முடியும். So be ready for a new thing. அதனாலே புதிய நிகழ்வுக்காக தயாராக இருங்கள். Do not live only in yesterday. நேற்று என்ன நடந்ததோ அதிலேயே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்காதீர்கள், அதை பற்றியே நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்காதீர்கள். Do not hold on to past failure. உங்கள் வாழ்க்கையிலே கடந்த காலத்தில் எதெல்லாம் நீங்கள் தோற்று போனீர்களோ அதையே நினைத்து நீங்கள் மனம் கலங்கி கொண்டிருக்காதீர்கள். Do not be trapped by past disappointments. உங்கள் வாழ்க்கையிலே கடந்த காலங்களில் நடந்த மன சோர்வுகளினாலே, நம்பிக்கையை இழந்த சம்பவங்களாலேயே நீங்கள் சிறை பிடிக்கப்பட்டவர்களாக, ஒரு பொறியிலே பிடிக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்காதீர்கள். Why doesn't Satan want you to believe God is doing a new thing? இறைவன் புதிய காரியத்தை செய்கிறார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டாம் என்று ஏன் சாத்தான் விரும்புகிறான்? Because a hopeful believer keep praying. என்றால் யார் ஒருவர் என்னை கடவுள் கட்டாயமாக ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறார்களோ அவர்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். ஆனால் யாரெல்லாம் நம்பாமல் போகிறார்களோ அவர்கள் ஜெபத்தை கைவிட்டு விடுவார்கள், கடவுளை விட்டு தூரமாக போய் விடுவார்கள். அதனாலேயே சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், நீ கடவுளை நம்பினாய் பார், உனக்கு இவ்வளவு பிரச்சனை தான் வந்திருக்கிறது. Satan doesn't want you to pray for your future. உங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் செபிக்க கூடாது, அது சாத்தானுடைய ஒரு திட்டம். A hopeful believer keeps moving forward. இறைவனிலே நம்பிக்கையா இருக்கிறவர்கள் என்ன நடந்தாலும் சரி அதையும் தாண்டி இறைவனை தேடிக்கொண்டிருப்பார்கள், இறைபணி செய்து கொண்டிருப்பார்கள், இறைவனுக்காக ஓடிக்கொண்டிருப்பார்கள். Satan doesn't want you to move forward. நீங்கள் முன்னேறக்கூடாது, இது சாத்தானுடைய திட்டம். Satan wants you to stay focused on your past. கடந்த காலத்தில் எங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்ததோ அதையே சிந்திப்பதற்கு பிசாசு தூண்டுகிறான், அதையே பார்ப்பதற்கு பிசாசு தூண்டுகின்றான். Satan wants you to remember your failures, not God. எங்களுடைய தோல்விகள் எல்லாவற்றையும் நினைத்து நாம் எங்களை வெறுக்கும்படி, நாம் மனமுடைந்து போகும்படி, நாம் அழும்படி, மற்றவர்களை குற்றம் சாட்டும்படி சாத்தான் செய்கிறான், கடவுள் அல்ல. Satan wants you to remember your mistakes. என்னென்ன தவறெல்லாம் செய்தோமோ அதெல்லாம் நினைத்து நினைத்து நாம் குற்ற மனப்பான்மை அடைவதற்கு சாத்தான் தூண்டுகிறான். Satan wants you to believe that nothing will ever change. உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமுமே வராது என்றுதான் சாத்தான் தூண்டுகின்றான். Saint Padre Pio, he said, pray, hope and don't worry. புனித Padre Pio என்ன சொன்னார் பாருங்கள், செபியுங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள், கவலைப்படாதீர்கள். செபிக்கிறது மட்டும் போதாது, நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும், கவலைப்படாமலே ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையில் இருக்க வேண்டும். கவலை வந்த உடனே நம்முடைய சுபம் சோர்ந்து போய்விடும், கவலை வந்த உடனே இறைவாத்தில் இருக்கிற நம்பிக்கை இல்லாமல் போய்விடும்.
So keep praying for your bright future. உங்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்காக தயவு செய்து நீங்கள் தொடர்ந்து மன்றாடி கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய இருள் உங்கள் எதிர்காலம் அல்ல. உங்களுடைய இன்றைய பிரச்சனை உங்கள் எதிர்காலம் அல்ல. Keep praying for your deliverance. உங்கள் விடுதலைக்காக தொடர்ந்து மன்றாடுங்கள். இன்றைக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்று விட்டுட வேண்டாம், தொடர்ந்து மன்றாடுங்கள். Keep praying for your healing. உங்களுடைய சுகத்துக்காக தொடர்ந்து மன்றாடுங்கள். இன்றைக்கு கிடைக்கவில்லையே அப்படி விடக்கூடாது, தொடர்ந்து மன்றாடி கொண்டே இருங்கள். Keep praying for your family. உங்கள் குடும்பத்துக்காக தொடர்ந்து மன்றாடுங்கள். ஏனென்றால் குடும்பமே முக்கியமான ஒன்று. குடும்பத்தில் செபிக்க முடியாதபடி சாத்தான் பல குழப்பங்களை உண்டாக்குவான், பல மனசோர்வுகளை, மனக்குழப்பங்களை, சண்டைகளை கொண்டு. ஏனென்றால் அது வந்த உடனே சுபம் இல்லாமல் போய்விடும். St. John Paul II, he said, do not abandon yourself to despair. We are the Easter people and Alleluia is our song. புனித இரண்டாம் அருள் சுன்னப்பர் என்ன சொன்னார் பாருங்கள், நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், நாம் உயிர்த்தெழுதல் மக்கள், அல்லேலூயாவே நமது பாடல். So keep believing God is doing a new thing in your life, in your family. ஆகவே ஆண்டவர் என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே நல்லதை செய்து கொண்டிருக்கின்றார், செய்வார் என்று தொடர்ந்து நம்புங்கள். in your children life, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, in your studies, business and your finances, உங்களுடைய பொருளாதாரமாக இருக்கலாம், உங்களுடைய படிப்பாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வியாபாரமாக இருக்கலாம், உங்களுடைய வேலையாக இருக்கலாம், என் ஆண்டவர் எனக்காக நன்மைத்தனங்களை கொண்டு வருவார் என்று தொடர்ந்து நீங்கள் மன்றாடுங்கள். என்றால் நாம் உயிர்த்த ஆண்டவருடைய மக்கள். Saint Mother Teresa once said, yesterday is gone, tomorrow has not yet come, we have only today, let us begin. புனித அன்னை தெரேசா என்ன சொன்னார்கள் பாருங்கள், நேற்று போய்விட்டது, நாளை இன்னும் வரவில்லை, இன்றுதான் இருக்கிறது, இன்றே ஆரம்பியுங்கள். நாளை ஆரம்பிக்கலாம் என்றல்ல, not tomorrow you can start, today. இன்றே நாம் செபிக்க ஆரம்பிக்க வேண்டும், இன்றே நாம் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். Satan wants you to stay focused on your past. God calls you to begin again today. சாத்தான் தான் எப்பொழுதுமே கடந்த காலத்தை பார்க்கும்படி தூண்டுவான். ஆனால் ஆண்டவரோ இன்றைக்கே நீ ஆரம்பி என்று அவர் எங்களை தூண்டுகிறவராக இருக்கின்றார். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே நானே உன் தேவன். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே, மகளே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. லூருமாக இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன்.
இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். நான் கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி. Isaiah chapter 43 verse 19 is a very important verse. See, I am doing a new thing. Now it springs up. Do you not preserve it? I am making a way in the wilderness and streams in the wasteland. ஏசாயா 43:19. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? இதோ புதுச் செயல் ஒன்றை நான் செய்கின்றேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன். ஸோ இதுதான் கடவுள் இஸ்ராயேல் மக்கள் சோர்ந்து போய் இழந்து போய் கஷ்டப்பட்டு தனிமையில் இருக்கும் பொழுது சொல்லுகிறார், நான் உங்களுக்காக புதியதை செய்வேன். The verse begins with a powerful invitation. See, I am doing a new thing. கடவுள் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் எங்களை பார்த்து, இதோ புதுச் செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இதோ பார், கவனித்து பார். Hallelujah. Notice God says, I am doing new thing now. ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், நான் இப்பொழுதே உனக்கு புது செயல் ஒன்றை செய்கிறேன். Not I will do. நான் உனக்கு செய்வேன் என்று கடவுள் சொல்லவில்லை, நான் செய்கிறேன். Present tense. Not I might do. நான் சில நேரம் செய்வேன், அப்படியும் கடவுள் சொல்லவில்லை. God says I am doing. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்கிறேன். சோ இதுதான் நம்முடைய சோகமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு நீர் செய்வீரா? என் குறை குற்றங்களை பாராமல் எனக்கு நீர் இதை செய்யும். ஆண்டவரே, இந்த வார்த்தையில் நீர் இவ்வாறு சொல்லியிருக்கிறது, எனக்கு நீர் இப்பொழுதே செய்யும். இந்த நேரம் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தாரும், இந்த நேரம் எனக்கு அந்த அபிஷேகத்தை தாரும். ஏனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? He said, right now, at this very moment, இப்பொழுதே நான் அதை செய்கிறேன். So many people pray for the miracle but fail to notice God's already at work. நிறைய மக்கள் அற்புதத்துக்காக செபிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் செபிக்க ஆரம்பித்த உடனேயே கடவுள் செயல்படுகிறார் என்பதை நிறைய மக்கள் கவனிக்காமல் போய்விடுகின்றோம். Sometimes God begin quietly. சில நேரத்தில் ஆண்டவர் எங்களுக்கு தெரியாமல் அமைதியாகவே நாம் செபித்த உடனே ஆரம்பித்து விடுகிறார். அது நமக்கு தெரியாது, ஆனால் நேரம் வரும் பொழுது அதை நாம் காணும்படி கடவுள் செய்வார். So believe that God is blessing you right now. அது நீங்கள் இப்பொழுது என்ன நம்ப வேண்டும் என்றால், இன்றைக்கு நான் ஆண்டவரிடத்திலே வந்திருக்கிற என்னை இப்பொழுதே ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். Believe that God is healing you right now. இப்பொழுதே ஆண்டவர் என்னை குணமாக்குகின்றார். Believe He is changing your sadness into joy. உங்களுடைய துக்கத்தை இப்பொழுதே ஆண்டவர் மகிழ்ச்சியாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார். He is changing your failure into victory. ஆண்டவர் உங்களுடைய தோல்விகளை வெற்றியாக மாற்றுகிறவர். The next part says, now it springs up. Do you not preserve it? என்ன சொல்கிறார் பாருங்கள், இப்பொழுது அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? நாமெல்லாம் என்ன கவனிக்கிறோம்? 6 வந்தார் 6 போனார், நகை போட்டுக்கொண்டு வந்தாவா நகை போட இல்லையா, என்ன கொண்டு வந்தார் என்ன கொண்டு வரவில்லை, இதெல்லாம் கவனிச்சு கொண்டிருக்கிறோம் கோயிலில் வந்து. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் இப்பொழுதே உன் வாழ்க்கையிலே செயலாற்றி கொண்டிருக்கிறேன், அதை நீ கவனிக்கிறியா? உண்மையில் என்னுடைய வல்லமை வருகிறது, அதை உன்னால் உணர முடிகிறதா? நான் உன்னை தொடுகிறேனே, அதை உன்னால் உணர முடிகிறதா? ஏன்னா பலமுறை நாம் அதை உணராமல் என்னவோ கண்ணை திறந்து பார்த்து யாரையை பார்த்து என்னவோ யோசிச்சு கொண்டெல்லாம் நாம் நிற்கின்றோம். நாம் யோசிக்கிறதெல்லாம் அங்கேயே விட்டுட்டு வந்துடும். வந்த உடனே ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை என்னுடைய பிரசன்னத்துக்குள்ளே அழைத்து செல்லும் என்றால் இந்த 1 மணி நேரம் இருக்கிறது, அது பொன்னாலும் வெள்ளியாலும் கொடுக்க முடியாத ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிற உன்னதமான ஒரு நேரமாகும். So the new thing is already beginning. The seed is already sprouting. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்னவெல்லாம் மன்றாடுகிறோமோ அதெல்லாம் இப்பொழுதே மொட்டு விட்டு மலர
ஆரம்பிக்கின்றது. God is asking you to see new things by faith. ஆண்டவர் என்னையும் உங்களையும் என்ன கேட்கிறார் என்றால், உன் வாழ்க்கையிலே எதற்காக செபிக்கிறீர்களோ அதை எனக்கு கடவுளால் கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தினாலே முதல்ல பாருங்கள். Do not focus only what is visible. எதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோமோ அதையே நாம் நம்பிக்கொண்டிருக்க கூடாது. இப்போ என்னுடைய உடலில் நொந்து கொண்டிருக்கிறது, இப்பொழுது எனக்கு பண பிரச்சனையா இருக்கு, அதையே நாம் பார்த்து கொண்டிருக்க கூடாது. Look through the eyes of faith. உங்களுடைய விசுவாச கண்களினாலே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி கொண்டிருக்கிறார் என் ஆண்டவர். என்னை சிறந்ததாக மாற்றி கொண்டிருக்கிறார், எனக்கு வேண்டியதை அவர் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் என்பதை நீங்கள் உங்களுடைய விசுவாச கண்களால் பார்க்க வேண்டும். It takes time. You have to practice that. அதுக்காக நாம் பயிற்சி செய்ய வேண்டும், நாம் அந்த நிலைக்கு வருவதற்கு. What you see by faith today will come reality in God's perfect time. எதை நீங்கள் விசுவாசத்தோடு பார்க்கிறீர்களோ கடவுளுடைய சரியான நேரத்திலே அது உங்களிடத்திலே வருவதை உங்களால் காண முடியும், நம்மால் காண முடியும். கரங்களை நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். See your children prospering by faith. உடைய பிள்ளைகள் செழிப்பாக வருகிறார்கள் என்பதை விசுவாசத்தினால் நீங்கள் பாருங்கள். See your studies, business and work flourishing by faith. உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வேலை, உங்களுடைய வருமானம் எல்லாம் எனக்கு திரளாய் வருகிறது என்பதை நீங்கள் விசுவாசத்தினால் பாருங்கள். என்னால் கடவுள் கிள்ளி கொடுக்கிறவர் இல்லையா, அள்ளி கொடுக்கிறவரா? இல்லையா? நாம் இங்கே இதெல்லாம் நம்புறதில்லை. பல முறை நாம எல்லாம் என்னென்னவோ பார்த்து என்னவோ எல்லாம் நினச்சி மற்றொரு மாதிரி எல்லாம் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவாத்தில் என்ன சொல்லுதோ அதையே பார்ப்போம், அதையே நம்புவோம், அது என் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று விரும்புவோம். என்றால் எங்களுடைய விசுவாசத்தினால் முடியாது ஒன்றுமில்லை. Do not give up because you cannot see it yet. என்னால் இன்னும் பார்க்க முடியாமல் இருக்கிறது என்பதனாலே நீங்கள் பின்வாங்கி போக வேண்டாம். Then the next word says, I am making a way in the wilderness. பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன். See, இது முக்கியமான வார்த்தை இது. A wilderness is a place where there seems to be no path. பாலைவனம் பார்த்தீர்கள் என்றால் பாதை இல்லாத ஒரு இடம். No direction, no answers, no solution. அங்கு எந்த பாதையும் இல்லை, எந்த பதிலும் இல்லை, ஒரு முடிவுமே அங்கு இல்லை. But God can make a way for his people. ஆனால் கடவுளால் பாதை அமைக்க முடியும். எங்களுடைய வாழ்க்கை பலமுறை அன்பானவர்களே பாலை நிலம் போல வருகிறது. பல பிரச்சனைகள் வந்து என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே முடங்கி போய் விடுகிறோம். நாம் யாரிடத்திலும் கதைக்க முடியாமல் கவலைப்பட்டு அழுகிறோம். நாம் அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கை பால நிலமாய் எப்பொழுது வருகிறதோ மக்களை நீ பார்த்து கொண்டிருக்காது, என்னை நீ பார், அங்கே நான் உனக்கு பாதை அமைப்பேன். Finally the word says streams in the wasteland. பால்வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன். இது எல்லாமே இன்றைக்கு வந்திருக்கிற எங்களுக்கு கடவுள் அவருடைய வார்த்தை வழியாக இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். It's not a lesson. இது என்னவோ ஒரு பாடம் நாம் இங்கே படிக்க வரவில்லை. This is the blessing we receive from God. கடவுளிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் தான் இதுவாகும். A wasteland is dry, nothing grows there. ஒரு பால் நிலம் பாருங்கள், பால்வெளி எப்படி இருக்கும் என்றால் அதிலே ஒன்றும் வளராது, எல்லாமே காய்ந்து போய் தான் இருக்கும். எவ்வளவுதான் நீங்கள் அதிலே கொண்டே நல்ல விதைகளை விதைத்தாலும் அங்கு அது வளர முடியாது. Everything looks empty, எல்லாமே காய்ந்து போயிருக்கும். But God can bring water where there is no water. அதனால தான் கடவுள் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் பாலைவனத்தில் என்ன செய்வாராம், நீரோடைகள் தோன்றும்படி செய்வேன். ஏன் நீரோடைகள் தோன்றும்படி செய்கிறார் என்றால், நீரோடை வந்தால் போதும், மிச்சம் எல்லாமே செழிப்பாக வந்துவிடும். மரம் மட்டும் வந்து நீரோடை இல்லை என்றால், பாலைவனத்திலே வீடு வந்து நீரோடை வரவில்லை என்றால், வாழ்க்கை வந்து நீரோடை வரவில்லை என்றால் நாம் காய்ந்து போய் விடுவோம். அதனால ஆண்டவருக்கு தெரியும் எதை கொண்டு வர வேண்டும். அவர் என்ன சொன்னார் என்றால், நீரோடையை கொண்டு வருவேன். அதனால தான் பல முறை நாம் செபிக்கும் பொழுது பாருங்கள், எதற்காக செபிக்க வேண்டும் என்றே நிறைய மக்களுக்கு தெரியாது. அதனாலேயே நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் இருந்து நாம் வெளியே வராமல் இருக்கின்றோம். எதற்காக செபிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். அதான் சொல்லப்படுகிறது, எங்களுக்காக தூய ஆவியான ஒரு இறை தந்தைக்கு ஏற்றபடி செபிப்பார்.
அப்போ வந்து நாம் தான் என்ன செய்வோம், பாலினத்திலே போய் இருக்கிறோம், ஆண்டவரே எனக்கு பாதையை காட்டும், ஆண்டவரே எனக்கு செழிப்பை தாரும், தண்ணீரை தாரும், அல்லது ஏதோ ஒன்றை தாரும் என்று கேட்டுக்கொண்டு, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எதை கொண்டு வரும். அதுபோல நாம் செபிக்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்துவார், இதற்காக நீ செபி, அதற்காக செபித்தால் போதும், மிச்சம் எல்லாம் சரி வந்துவிடும். கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? He can bring life where there is dryness. எங்கு காய்ந்த நிலை இருக்கிறதோ அங்கு ஆண்டவரால் வாழ்வை கொண்டு வர முடியும். He can bring joy where there is sorrow. எங்கு துக்கம் இருக்கிறதோ அங்கு ஆண்டவரால் சந்தோஷத்தை கொண்டு வர முடியும். God can bring blessing where there is lack. குறை இருக்கிற இடத்திலே கடவுளால் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். மனிதரால் முடியாது, எங்களுடைய உழைப்பினால் கூட சில நேரம் முடியாமல் போகும், எங்களுடைய வருமானத்தினால் முடியாமல் போகும், ஆனால் கடவுளால் முடியும். So tonight pray to God. இந்த இரவு ஆண்டவரிடத்திலே செபியுங்கள், Lord help me to see the new things you have prepared for me by faith. ஆண்டவரே, எனக்காக இதெல்லாம் நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீரோ அதை நான் விசுவாசத்தினால் பார்ப்பதற்கு எனக்கு நீர் உதவி செய்யும். It's a very important prayer. When my eyes see only problems, help me to see your promises. ஆண்டவரே, என்னுடைய கண்கள் எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகளை பார்க்கிறதோ அப்பொழுது உம்முடைய வாக்குத்தத்தங்களை நான் பார்ப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். Lord, give me faith to believe that you are working in my life right now. ஆண்டவரே, நீர் இப்பொழுதே என் வாழ்க்கையிலே செயலாற்றி கொண்டிருக்கிறேன் என்பதை நான் விசுவாசிப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். Remove every doubt from my heart, Lord. என் உள்ளத்தில் இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் நீர் என்னிடத்திலிருந்து எடுத்துவிடும். Lord, open my faith eyes to see the good things you have prepared for me. ஆண்டவரே, நீர் எனக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிற எல்லா நன்மைத்தனங்களையும் காண்பதற்கு என்னுடைய விசுவாச கண்களை திறந்துவிடும். அதை தாரும் இதை தாரும் என்று கேட்கிறோம். சில நேரம் அதெல்லாம் நமக்கு கூடாது, நாம் அதை கேட்டுக்கொண்டிருப்போம். ஆனால் கடவுள் நினைப்பா, நோ, இது உனக்கு வேணாம். ஏன்னா நாம் நம்முடைய விருப்பப்படி செபம் பண்ணி கொண்டிருக்கோம், நம்முடைய மனுஷீகத்தில் செபிக்கின்றோம். அதனால முதல் நாம் ஆண்டவரத்தை என்ன கேட்க வேண்டால், ஆண்டவரே என்னுடைய விசுவாச கண்களை தரும், நான் எதற்காக செபிக்க வேண்டுமோ அதற்காக நான் செபிக்க வேண்டும். அப்ப கடவுள் வந்து எதற்காக செபிக்க வேண்டுமோ அந்த கண்களை திறப்பார். அப்பொழுது நாம் அதற்காக செபிப்போம். அது செபம் கடவுள் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதை நம்மிடத்திலே கொண்டு வரும். செபம் சும்மா விளையாட்டு இல்லை அன்பானவர்களே, கடமைக்கு செய்கிறதில்லை செபம். செபம் கடவுளோடு பேசுவது. நாம் செபம் தான் கடவுளத்திலிருந்து எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறது. செபம் அங்கிருந்து எல்லாம் பெற்றுக்கொள்றது எதனால? செபத்தினால. வந்து குந்தி கொண்டிருக்கிறதுனால அல்ல. பேர்பிளுக்கு பேர்பிள், ரெட்டுக்கு ரெட்டு, ஒரேஞ்சுக்கு ஒரேஞ்சு, கிரீனு கிரீன் போடுறதுனால அல்ல, நாம் செபிக்கிறதுனாலே. God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். எங்களுக்கு நீர் ஆயத்தப்படுத்திய பாலும் தேனும் ஓடுகின்ற ஆசீர்வாதம் உள்ள நிலத்திலே நாங்கள் இப்பொழுது நிற்கின்றோம். எங்களை அருள் பொழிவு செய்கின்ற, எங்களை அபிஷேகம் பண்ணுகின்ற உன்னதமான இடத்திலே நாங்கள் இப்பொழுது நிற்கின்றோம். ஆண்டவருடைய வல்ல கரம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவருடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது அமருவதாக. ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் இப்பொழுது இறங்கி வருவதாக. ஒவ்வொருடைய குடும்பத்துக்குள்ளும் இப்பொழுது நம்முடைய வல்லமை வருவதாக. ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளும் நம்முடைய வல்லமை வருவதாக. இயேசுவின் நாமத்தினால் தடைகளை உடைக்கிறோம். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் இவர்களுக்கு எதிராக இருக்க தீமைகள் அகன்று போகும்படி கட்டளை இடுகிறோம். இந்த நேரத்தில் இவர்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுவதாக. இவர்களை மூடி வைத்திருக்கிற தீமைகள் இப்பொழுது விலகி ஓடுவதாக. ஆண்டவர், இவர்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாமல் இருக்கிற கட்டுக்கள் இப்பொழுது இவர்களுக்கு விடுதலை கிடைப்பதாக. இவர்கள் அடைத்து வைத்திருக்கிற சிறை கதவுகள் இப்பொழுது திறக்கப்படுவதாக. இரும்பு தாழ்பால்கள் உடைக்கப்படுவதாக. செப்பு கதவுகள் முறிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் இவர்கள் மேல் அபிஷேகம் இறங்கி வருவதாக. வல்லமை இறங்கி வருவதாக. விடுதலை வருவதாக. குணமாக்குதல் வருவதாக. ஆசீர்வாதம் வருவதாக. அபிஷேகம் வருவதாக. எல்லாரும் ஜெபியுங்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக வாய் திறந்து ஜெபியுங்கள். உங்களுடைய வல்லமைக்காக, உங்களுடைய விடுதலைக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய சுகத்துக்காக மன்றாடுங்கள். ஆண்டவரே, என்னை தொடும், என்னை ஆசீர்வதியும், என்னை குணமாக்கும்,
என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று மன்றாடுங்கள் இந்த நேரத்தில். என்றால் கடவுள் உங்கள் மன்றாட்டை கேட்கிறார். Let's pray to God. Pray for your healing, pray for your deliverance, pray for your blessing, pray for your future, pray for your prosperity. உங்களுடைய செழிப்புக்காக இப்பொழுது மன்றாடுங்கள். வாய் திறந்து மன்றாடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக மன்றாடுங்கள். என்றால் இது இப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற நேரம். This is the time you receive your blessing. This is the time you receive your anointing, your deliverance, your healing, your everything. Let's pray. Praise God right now. இப்பொழுதே நாம் ஜெபிப்போம். இப்பொழுதே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கேளுங்கள் ஆண்டவரிடத்திலே. ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டவர் எதற்காக செபிக்கணும் அதை சொல்லிக் கொடுப்பார். ஆண்டவரே, இதோ ஜெபிக்க முடியாத மக்கள் ஜெபிக்கும்படி வாயின் கட்டுகள் அவுக்கப்படுவதாக. ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாட முடியாமல் இருக்கிறவர்கள் இப்பொழுதே அபிஷேகம் பெறுவார்களாக. அபிஷேகம் பெறுவார்களாக. ஜெபிக்கிறவர்களாய் மாறுவார்களாக. இவர்களுடைய கரங்கள் பரலோகத்தை நோக்கி உயரட்டும் இந்த நேரத்திலே. இவருடைய ஜெபங்களால் தடைகள் நீங்கட்டும் இந்த நேரத்திலே. ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள். தடைகளை உடையுங்கள். தடைகளை உடைத்து மன்றாடுங்கள். தடைகளை உடைத்து மன்றாடுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்குள் வர முடியாதபடி என்ன தடை இருக்கிறதோ அந்த தடையை உடையுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் என் வீட்டுக்குள்ளே வர முடியாதபடி இப்பொழுது இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்திலே உடைவதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார் என்ன தடை இருக்கிறது என்று. மன்றாடுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுவார் என்ன தடை இருக்கிறது என்று. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, பாலை நிலத்தில் நான் பாதை உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. இதோ இந்த இடத்தில் யாரெல்லாம் பாதை இல்லாமல் பாலை நிலத்தில் நிற்பது போல நிற்கின்றார்களோ, ஆண்டவர் தாம் இந்த நேரத்தில் இவர்களுக்காக நீர் உருவாக்கி வைத்திருக்கிற பாதையில் இவர்களை கொண்டு வந்து நிறுத்துவீராக. இன்னும் எனக்கு கைகூடவில்லையே, இன்னும் எனக்கு கிடைக்கவில்லையே, இன்னும் என் வாழ்க்கைக்குள்ளே வரவில்லை என்று யார் இப்பொழுது பாலை நிலத்தில் நிற்பது போல நிற்கின்றார்களோ, ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஜெப கூட்டம் முடிந்த உடனே உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டியதை இவர்கள் காணும்படி ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வாத கதவை திறந்து விடுவீராக. அந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் காணும்படி செய்வீராக. வருகின்ற கிழமை இந்த இடத்திலே வந்து உமக்கு நன்றி சொல்லும்படி செய்வீராக. பால நிலம் இயேசுவின் நாமத்திலே மாறி போவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது பாதைகள் திறக்கப்படுவதாக. இவருடைய வீட்டுக்குள்ளே வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வருவதற்கான பாதை திறக்கப்படுவதாக. ஆண்டவர், இவருடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கைக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தின் பாதைகள் இப்பொழுது திறக்கப்படுவதாக. என்ன தடைகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே உடைக்கிறோம் இப்பொழுது. என்ன தடைகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே உடைக்கிறோம் இப்பொழுது. இயேசுவின் இரத்தத்தினால் அகன்று போவதாக. இயேசுவின் நாமத்தினால் அகன்று போவதாக. சாபங்கள் நீங்கி போவதாக. உம்முடைய இரத்தத்தினால் விடுதலை உண்டாவதாக. அன்பின் ஆண்டவரே, பால்வெளியில் நீரோடைகள் தோன்றச் செய்வேன் என்று சொன்னீரே. இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாத நீரோடைகள் தோன்றுவதாக. ஆசீர்வாத நீரோடைகள் தோன்றுவதாக. ஆசீர்வாத நீரோடைகள் தோன்றுவதாக. ஆண்டவரே, அன்றைக்கு யோசேப்பு சிறையில் இருந்து ஆளுநனின் பகுதிக்கு உயர்த்தப்பட்டது போல உம்முடைய பிள்ளைகள் இவர்களுடைய வாழ்க்கையிலே வாழ்வின் நிலை மாற்றப்பட்டு உயர்த்தப்படுவார்களாக. உயர்த்தப்படுவார்களாக. அன்பின் ஆண்டவரே, நீரோடைகள் தோன்றட்டும் இந்த நேரத்திலே. காய்ந்த நிலைகள் மாறி போகட்டும் இந்த நேரத்திலே. கண்ணீரின் நிலைகள் மறைந்து போகட்டும். வேதனை நிலைகள் மறைந்து போகட்டும். இல்லாமைகள் மறைந்து போகட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பெரியவர்களும் உங்கள் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். இங்கே வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கின்றேன். அன்பின் ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் வாழ்க்கை பாலை நிலமாக இல்லாமல் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட வயல்வெளியாய் இருப்பதாக. இவர்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் நீ நிறைவாக கொடுத்தரலும். இவர்களுடைய விசுவாச கண்களை திறந்துவிடும். உம்மை நம்பும்படி செய்யும். தங்களுடைய நன்மைத்தனத்துக்காக உம்மை நோக்கி மன்றாடும்படி பரிசுத்த ஆவியின் வழியாக நீர் வழி நடத்தும். Lord, you guide every young people by the Holy Spirit to pray for their future by faith.
by expectation. Lord, I pray for every young people, touch them, heal them, anoint them, bless them, deliver them. Let them see your blessings. அன்பின் ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்காகவும் நான் செபிக்கிறேன். இந்த நாளிலே கேட்ட இறை வார்த்தையின்படி இவர்களை நீர் ஆசீர்வதியும். இந்த புது வாழ்வு குடும்பம் உம்முடைய இறை வார்த்தையின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கட்டும். எங்கள் மன்றாட்டை கேட்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். எல்லாரும் முதலவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுக்கு விடுதலை வாழ்வு தந்திருப்பதற்காக நன்றி. எங்களுக்கு வெற்றி வாழ்வு தந்திருப்பதற்காக நன்றி. எங்களுக்கு சுகமான வாழ்வு தந்திருப்பதற்காக நன்றி. எங்கள் மன்றாட்டினர் கேட்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி நாதா. எல்லாரும் கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நன்றி ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி கூறுவோம். இறுதி ஆசீர்வாதத்துக்காக நாம் சிரம் தாழ்த்துவோம். ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும், எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆண்டவர் விட்டு சென்ற சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம்.